சொல்லி வாழ்த்துரை வழங்க எங்களது ஆசான் திரு ஜெயமோகன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். இந்த விஷ்ணுபுரம் விருதை பெற்று எங்களை கௌரவிப்பதற்காக இலங்கையிலிருந்து இங்கே வந்திருக்கும் மதிப்பிற்குரிய தெளிவத்தை ஜோசப் அவர்களே, கடந்த 25 ஆண்டுகளாக என்னுடைய முன்னோடியாகவும் வழிகாட்டியாகவும் நண்பராகவும் இருந்து வரும் இந்திரா பார்த்தசாரதி அவர்களே, ஒரு 25 வருடங்களாக என்னுடைய பேனா நண்பராகவும் என்னுடைய சக எழுத்தாளராகவும் நண்பராகவும் இருந்து வரக்கூடிய சுரேஷ்குமார் இந்திரஜித் அவர்களே, நண்பர் உறவுகளினுடைய உறவினரான ரவி சுப்பிரமணியம் அவர்களே, இந்த அரங்கிலே நான் வணங்கி மதிக்கக்கூடிய என்னுடைய ஆசானுடைய இடத்தில் இருக்கக்கூடிய இருவர் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். கோவை ஞானி ஐயா அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். நாஞ்சில் வந்திருக்கிறார். தேவதேவன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். சு வேணுகோபால் வந்திருக்கிறார். என்னுடைய அன்பு இளவல் சூத்திரதாரி என்ற கோபாலகிருஷ்ணன் இங்கே இருக்கிறார். இந்த இனிய மாலை நேரத்தில் இவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு சில வரிகளை சொல்லலாம் நினைக்கிறேன். நண்பர்களே, எனக்கு பிடித்த மலையாள எழுத்தாளராகிய காரூர் நீலகண்ட பிள்ளை ஒரு கதை எழுதியிருக்கிறார். அந்த கதையுடைய தலைப்பு ஏற்கனவே இங்கு பாடிய ஒரு கவிதையில வந்தது. கொலைச்சோறு என்று பெயர். அதுக்கு பேர் கொலைச்சோறு. கொலைச்சோறு என்றால் மறுநாள் மரண தண்டனை என்றால் முந்தின நாள் அந்த கைதியிடம் கேட்பார், உங்களுக்கு என்ன தேவை என்று. அப்போ என்ன உணவுப் பொருட்களை அவர் சொல்லுவார். அதை அனைத்தையும் வரவழைத்து அவருக்கு ஒரு சாப்பாடு போடுவார். அதற்கு பேரு தான் கொலைச்சோறு. அந்த கவிதையிலே பாலச்சந்திர சொல்லிக்காட்டுடைய அப்பா அவருடைய கனவில் சொல்கிறார், 17 வயதில் நான் இராணுவத்துக்கு சென்றேன், இன்று வரைக்கும் நான் சாப்பிடக்கூடிய எல்லா சோறும் எனக்கு கொலைச்சோறு என்று சொல்கிறார். இந்த கதையுடைய பேரு கொலைச்சோறு. இந்த கதை எப்படி ஆரம்பிக்கிறது என்றால், நள்ளிரவில் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒருத்தன் வந்து கதவை தட்டுறான். அங்க தங்கி இருக்கக்கூடிய ஆசிரியர் கதவை திறக்கிறார். அவர் ஆரம்ப பள்ளி ஆசிரியர். உள்ள வர மாதிரி கேட்கிறார். அவர் சொல்ல, இந்த ஊர்ல கிராமத்தில் தங்குறதுக்கு வேற எங்கேயும் கிடையாது, நான் இந்த வழியா போயிட்டு இருந்தேன், அப்போ எனக்கு வந்து இந்த கிராமத்தில் தங்குறதுக்கு இடம் கேட்டேன், பள்ளிக்கூடத்தில் போய் தங்கிக்கோன்னு சொன்னாங்க, அதனால இங்கே வந்தேன்னு சொல்றார். இருட்டு வெளிச்சம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. பெஞ்சை சேர்த்து போட்டு ஆசிரியர் படுத்து இருக்கிறார். அருகே இந்த இருட்டில் வந்தவனும் படுத்துக் கொள்கிறான். அப்போ அவன் இங்கே தலைமாட்டில் ஏதோ வைக்கிறான். இவன் கேட்கிறா, இது என்னது அப்படின்னு கேட்கிறார். இது துரட்டி, யானையை கட்டுப்படுத்தக்கூடிய குச்சி, துரட்டி என்று சொல்கிறார். இவள் இருட்டில் பேசிக்கொள்ளுதான் இந்த கதை. அப்படி கேட்கிறான், என்ன துரட்டி அப்படின்னா, நீ என்ன யானைக்காரனா அப்படிங்கிறான். ஆமா யானைக்காரன் தான். அப்ப சொல்லி சொல்றான், என்னுடைய அப்பா தாத்தா எல்லாருமே யானைக்காரர்கள் தான் அப்படின்னா. அப்படியா, நீங்க எந்த ஊர்? என்னுடைய ஊர் செராயி அப்படிங்கிறான். செராயி தெரிஞ்சிருக்குமே. செராயில வந்து 1917 ராமநவமிங்கிற ஒரு யானை மிரண்டது தெரியும்ல, அன்றைக்கு பாகனை கொல்லிச்சுல. ஆமா, பாகனை மிதிச்சு கொண்டது. அந்த பாகன் தான் என்னுடைய தாத்தா அப்படிங்கிற. அப்ப உங்க அப்பா? என்னுடைய அப்பா வந்து யானை பாகன் தான். அப்பா இருக்காரா? இல்ல, அப்பா வந்து 4 வருடங்களுக்கு முன்னாடி கோபாலங்கிற யானை அப்பாவை கொலை பண்ணிடுச்சு. அப்ப இவன் கேட்கிறான், தாத்தாவும் யானை தான் கொண்டிருக்கு, அப்பாவும் யானை தான் கொண்டிருக்கு, மறுபடியும் எப்படி நீ யானைப்பாகனா இருக்க? அப்ப அவன் சொல்றான், நான் யானைப்பாகனது ஒரு தற்செயல் சார். நான் எங்க அப்பாவுக்கு சோறு கொண்டு போனேன். சோறு கொண்டு போய் அப்பா கொண்டு போயிட்டு இருக்கும்போது தூரத்தில் யானை மிரண்டதை பார்த்தேன். திடீர்னு திரும்பி எங்க அப்பாவை அதை கையில தூக்கிச்சு. தூக்கி தலையில 2 தடவை அடிச்சது. கீழே போட்டு காலை வச்சு ஒரு மிதி மிதிச்சுது. எங்க அப்பாவுடைய குடல் முழுக்க வயிறு வழியாக, குதம் வழியாக வெளி விழுவதை பார்த்தேன். எப்படியா இந்த யானையை கொலை பண்ணிடணும்னு நினைச்சேன், எப்படியாவது கொண்டுடணும்னு நினைச்சேன். அதுக்கு எனக்கு அந்த யானை பக்கத்தில் போக முடியாது, அது ராஜாவுடைய யானை. ஆகவே வேற வழி இல்லை, நான் போய் அந்த யானைக்கு அசிஸ்டண்டா எங்க யானைப்பாக நான் சேர்ந்துக்கிட்டேன். ஆனா சந்தர்ப்பம் கிடைக்கும்போது இந்த யானையை கொலை பண்ணிருந்தேன்னு நினைச்சேன். அதற்காக நவச்சார விஷம் வாங்கி வச்சிருந்தேன். அப்புறம் யானை பக்கத்துல போறதுக்கு ஒரு 10 நாள் ஆகும், அப்பதான் பழக முடியும். அந்த 10 நாள் வந்து நான் தான் அந்த யானைக்கு தீனி போட்டேன்.
தண்ணி காட்டினேன். அப்புறம் என்ன நவச்சார பசை வச்சியான்னு கேட்கிறாரு. இல்லை சார், 10 நாள் யானைகிட்ட பழகினா யானையை சிநேகிச்சு போகும் சார், கொல்ல முடியாது. இப்ப நான் தான் அந்த யானையோட பாகன் சொல்லிட்டு இவர் கேட்கிறாரு, நீங்க இந்த சின்ன ஊர்ல இருக்கு வாத்தியாரா வந்திருக்கீங்க? அவர் சொல்றாரு, எங்க அப்பா வாத்தியாரா இருந்தார், நானும் வாத்தியார் தான், இதுவும் ஒரு கொலைச்சவர் தான் என்று சொல்றாரு. அதான் அந்த கதை. ஒரு வகையில பாத்தீங்கன்னா எழுத்தாளனுடைய உணவு சோறு ஒரு கொலைச்சோறு. தலைமுறையாக இந்த எழுத்தாளர்கள் வந்து ஏன் அப்பந்தான் பட்டினி கிடந்து செத்தான், நீ வேற கோயிலுக்கு போக வேண்டியதானே, உங்க அப்பனும் புதுவை பித்தன் பட்டினி கிடந்தா செத்தான், உங்க தாத்தா பாரதி அப்படிதான் செத்தான், ஆனா நீ திருப்பி ஏன் வர்ற என்ற கேள்விக்கு சிநேகிச்சு போகும் சார், அதான் பதில். இலக்கியம் இந்த யானை, அதை நீங்க நெருங்கும் போது நீங்க விரும்பிடுவீங்க, ஆனா அன்பு செலுத்த ஆரம்பிச்சிருவீங்க. தலைமுறையாக இந்த யானைக்கு கீழே வந்துட்டே இருக்கக்கூடிய பாகன்களுடைய ஒரு பரம்பரை இருக்கிறது. நம்ம தலைமுறையில அப்படி வந்தவர் ஒருவர் தெளிவத்தை ஜோசப் அவர். இந்த விருதை அந்த பாகனுக்கு கொடுக்கும்போது அதுக்கு முன்னால் இந்த யானை காலை அடிபட்டு சேர்த்த அத்தனை பாகன்களுக்கு சேர்த்தான் கொடுக்கிறோம். என்ன கிடைக்கிறது உங்களுக்கு? புகழா? கிடையாது. பணமா? நினைச்சே பார்க்க முடியாது. தெளிவ ஜோசப்புடைய வாழ்க்கையை பார்த்தா அவர் புதுமை பித்தனுக்கு விழா எடுத்திருக்கிறார். ஆனா அத்தனை வருஷமே நாம அவருக்கு ஒரு விழா இப்பதான் எடுக்கிறோம். தமிழ்ல பேர் நேற்று முந்தின வரைக்கும் அவரிடம் நடந்த 3க்கு மேற்பட்ட சந்திப்புகள்ல தமிழ் எழுதப்பட்ட அத்தனை முன்னோடி எழுத்தாளர்கள் அவருக்கு தெரியும், கதைகளை தெரியும். அந்த கதை எந்த பத்திரிகையில பப்ளிஷ் ஆச்சுன்னு தெரியும். ஒரு கதை சொன்னா இது குங்குமத்துல பப்ளிஷ் ஆச்சு, இதுல கனையாயில வந்தது, இது கலைமகள்ல வந்து கரெக்டா சொல்றார். ஒரு பெரிய தீவிரமான அர்ப்பணிப்போடு இதில் இருந்திருக்கிறார். ஆனா அவர் எழுதி 9 வருஷம் கழிஞ்சு அவருடைய ஒரு புத்தகம் வந்திருக்கு, அது மறுபதிப்பு வரல. மறுபடியும் 6 வருஷம் கழிஞ்சு அடுத்த பதிப்பு வந்திருக்கு. அப்புறம் மொத்தமே 4 புத்தகம் தான் வெளிவந்திருக்கு. அது அங்கீகாரமோ புகழோ இல்லாம திரும்ப இந்த யானையுடைய காலடியில் வந்து கொண்டே இருக்கிறார். ஆசிரியர்கள் கல்வி கற்பிக்க ஆரம்பிச்சா, அதாவது ஒரு வேலைக்கு வாத்தியார் வேலைக்கு போயிட்டா பெரும்பாலும் விட்டு போக மாட்டாங்க. உதறிட்டு அடுத்த வேலைக்கு போதான் இங்க வருவாங்க, ஆனா போக மாட்டாங்க. அது போன்ற ஒரு கொலைச்சவர் தான் இந்த இலக்கியம். இந்த விருது என்பது திருப்பி இந்த வகையான காலத்தால் தோற்கடிக்க முடியாத, சமகாலத்தால் தோற்கடிக்கப்பட்ட எழுத்தாளர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு விருது. அந்த விருதை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்ததற்காக பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். நண்பர்களே, உங்களுக்கு எல்லாரும் தெரியும், ஒரு பெரும்பான்மையோடு இங்கு படிச்சிருப்பீங்க, அலெக்ஸ் ஹேலியுடைய பிரபலமான நூல் ரூட்ஸ். ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஒரு இளைஞனை அடிமை வியாபாரிகள் பிடிச்சு போறாங்க. விறகு வெட்ட போறான். அந்த விறகு வெட்ட போனவன பிடிச்சிட்டு போறாங்க. பிடிச்சிட்டு போய் அவனை அடிமையாக்கி கொண்டு போய் அமெரிக்காவில் விற்கிறாங்க. அந்த அடிமை அங்க வேலை பார்க்கிறான், அவங்களுடைய குழந்தைகள் பிறக்கிறாங்க. பல தலைமுறைகளுக்கு பிறகு அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் அவங்க வீட்டில் ஒரு 5-6 ஆப்பிரிக்க வார்த்தைகள் புழங்குவதை பார்க்கிறான். இந்த வார்த்தைகள் வழியாக இந்த வார்த்தைகளை அடையாளம் வைத்துக்கொண்டு தடயம் வைத்துக்கொண்டு இது எந்த மொழியுடைய வார்த்தைகள் என்று தேடி ஆப்பிரிக்காவில் தன்னுடைய ஒரிஜினல் அந்த கிளானை கண்டுபிடிக்கிறான், இனக்குழுவை கண்டுபிடிக்கிறான். அந்த இனக்குழுல போய் அங்க ஒரு புதிய இளைஞன் ஒருத்தர் இருக்கிறான். அவங்களுடைய குலப்பாடர்களுடைய வரிசையில வந்தவன். அவன் எல்லா பாட்டையும் பாடுறான். அவன் ஒரு கிளப்பாடலை பாடுறான். அதுல ஒரு வம்ச வரிசையை பாடி வந்து இந்த இளைஞன் விறகு வெட்ட போனான் என்று சொல்ல இடத்துல முடிச்சிடறான். அதுக்கு பிறகு கதை கிடையாது. அந்த கதை இவன் சொல்லணும். ஒரு சாதாரண பழங்குடிகளுக்கு கூட அழியாத, எழுதப்படாத ஒரு வரலாறு இருக்கு. ஆனா 1000-1000 வருஷம் பழம்பாடு உள்ள நமக்கு எழுத்திலேயோ பேச்சிலேயோ அந்த அறுபடாத ஒரு வரலாறு இல்லாமல் ஆகிவிட்டதுங்கிறது தான் ஒரு யதார்த்தம். நான் அமெரிக்காவில் நியூயார்க் விமான நிலையத்தில் இருக்கும்போது ஒரு 20 அடி 30 அடி தொலைவில் ஒரு 10 தமிழர்கள் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறத பார்த்தேன். தமிழ்நாடு நம்ம ஒரு பையங்க. அப்ப இயல்பிலேயே நமக்கு ஒரு ஆர்வம் வரும், என்ன பேசுறாங்கன்னு பார்க்கலான்னு. பக்கத்தில் போனா அவங்க வேற ஏதோ மொழி பேசுறாங்க, அப்புறம் ஆங்கிலம் பேசுறாங்க. ஒருத்தர் கேட்டா எல்லா பேரும் தமிழ் பேர்கள், எல்லா முகமும் தமிழ் முகம். ஆனா தமிழ்நாடு என்று ஒன்று இருக்கு, அவங்களுக்கு தெரியாது. செட்டி, படையாச்சி என்ன பேர் இருக்காங்க, ஆனா யார் எங்க இருந்தா தெரியாது. டீவர்,
டீவர் அப்படிங்கிறான். அது தேவர். ஆனா எந்த தேவர்னு தெரியாது. தேவர்னா என்னன்னு தெரியாது. இந்தியாவிலிருந்து போய் உலகம் முழுக்க சிதறி பறந்த ஒரு மாபெரும் சமூகம் இருக்கு. இதை விட சின்ன சமூகங்கள், நியூக்ளியர் சொசைட்டிஸ் இதே மாதிரி சிதறி பரவி இருக்கு. ஆனா ஒவ்வொருவரும் தங்களுடைய வரலாறை தொகுத்து இருக்காங்க. எக்ஸோடஸ் ஸ்டோரிஸ் என்று சொல்லக்கூடிய பயணப்படுதலின் கதைகள், இல்ல புலப்பெயரோட கதைகள் எத்தனை எழுதப்பட்டிருக்கு. நம்மளுடைய யூதர்கள் புலம்பெயர்ந்ததை பத்தி எத்தனை கதைகள் உங்களுக்கு இருக்கு. இங்க இருக்கக்கூடிய பல பேர், ஆங்கிலத்தில் படிக்கக்கூடிய பல பேர் ஒரு லியானுடிஸ் நாவலாவது படிச்சிருப்பீங்க இல்லையா? எவ்வளவு கதை எழுதப்பட்டிருக்கு. ஆனா இவ்வளவு பிரம்மாண்டமான புலம்பெயர்தலை பத்தி ஒரு நல்ல நாவல் கூட, ஒரு நல்ல சிறுகதை கூட இங்க இருந்து எழுதப்பட்டது கிடையாது. அங்கிருந்து எழுதப்பட்டது கூட இங்க நமக்கு பதிவு பண்ண கிடையாது. அங்க இருக்கக்கூடிய ஒரு 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 நாட்டுப்புற பாடல், கண்டியில தேயிலை தோட்டத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெண் பாடக்கூடிய ஒரு நாட்டுப்புற பாடல் லெனின் மதிவானம் அவர்கள் அவருடைய ஒரு கட்டுரை மேற்கோள் காட்டிருக்கிறார். பாதையிலே வீடு இருக்க, பழனி சம்பா சோறு இருக்க, பானையிலே தயிர் இருக்க, ஏன் வந்த கண்டிச்சீமை அப்படின்னு பாடுறாங்க. அதாவது பாதையோரம் வீடு இருக்கு, அது ரொம்ப லட்சரி. பழனியிலே அந்த சம்பா சோறு இருக்கு, கட்டி தயிர் இருக்கு. இவ்வளவு எங்க இருக்குன்னா தமிழ்நாட்டில் இருக்கு. அதை விட்டுட்டு எதுக்கு இந்த கண்டிச்சீமைக்கு வந்தேன்? இது எவ்வளவு பெரிய ஒரு கற்பனைன்னு தெரியும். 1750 தமிழகம் அதனுடைய வரலாற்றிலே மிகப்பெரிய ஒரு பஞ்சத்தை சந்திச்சது. விளைச்சல் குறைந்தால் வந்த பஞ்சம் அல்ல, கணிசமான தானியம் தமிழகத்திலிருந்து எடுத்துக்கொண்டு சென்றப்பட்டதால் வந்த பஞ்சம், செயற்கை பஞ்சம். அதன் பிறகு 1870 மாபெரும் பஞ்சம் வந்து, பிரம்மாண்டமான பஞ்சம். இந்த கோவை நகரத்தில் அரசாங்கத்துடைய ஆவணத்தின்படி ஒரு நாளைக்கு 20,000 பிணங்கள் விழுந்த பஞ்சம். இந்த பஞ்சத்தை நீடிக்க விட்டால் தான் நமக்கு ஆள் கிடைக்குங்கிறதுக்காக வெள்ளையில் இந்த பஞ்சத்தை அனுமதித்தார்கள். அந்த பஞ்சத்தை தீர்க்க விடாமல் இருப்பதற்கு லஞ்சம் பெற்றுக் கொண்டார்கள். இங்கிருந்து உணவு தானியங்களை வெளிநாட்டுக்கு எடுத்து சென்றார்கள். அந்த பஞ்சத்திலே பிழைக்க போன, அந்த பஞ்சத்தில் உயிர் தப்பி பிழைப்பதற்காக உலகத்தில் நியூசிலாந்தில் இருந்து, கிழக்கே நியூசிலாந்தில் இருந்து மேற்கே வெஸ்ட் இண்டீஸ் வரைக்கும் உலக குளோபுடைய மொத்தத்திலையும் குடியேறினார் தமிழ். என்னுடைய நண்பர் ஒருவர் கொழும்புல இருக்கிறார். அவர் பிறகு ஆஸ்திரேலியாவில் அவருடைய மகன் இருக்கிறார். அந்த மகன் அவங்களுடைய வம்ச வரலாறை ஒரு ஆல்பமாக போட்டிருக்கிறார், ஒரு மலராக போட்டிருக்கிறார். அந்த மலரில் அவருடைய ஒரு தாத்தா பத்தி ஒரு கதை இருக்கு. கதையில ஒரு உண்மை சம்பவம் இருக்கு. அவருக்கு அந்த வரலாறு தெரியல, அப்படியே போட்டிருக்கார். அவர் நாகப்பட்டினத்திலிருந்து 1400 அடிமைகளை, கூலிகளை ஒரு ஆளுக்கு ஒரு பணம் என்ற வகையிலே வாங்கி கொண்டு கண்டிக்கு போறார். கொழும்புல போன உடனே அங்க விலை படியவில்லை. விலை படியாத அவரை சொல்ல நியூசிலாந்துக்கு விடு அப்படிங்கிற கப்பலை. நியூசிலாந்துக்கு போறாங்க. அங்க -2 டிகிரி சென்டிகிரேட். இவங்க எல்லாரும் கோவணம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. 1400 பிணங்களை அவர் கடல்ல எடுத்து போட வேண்டியிருந்தது. அந்த வணிகம் நஷ்டமானதுனால அவர் மேற்கொண்டு கப்பல் வணிகம் செய்யவில்லை. அந்த கட்டுரையில் அந்த இதுல வருது. இப்படிதான் நம்ம ஒரு போயிருக்காங்க. இப்படி போனவங்க தான் இந்த பாட்டை பாடுறாங்க. பாதையிலே வீடு இருக்கு, பழனி சம்பா சோறு இருக்கு என்று. அவ்வளவு பெரிய கனவு. அந்த கனவு படிக்கும்போது திருப்பி திருப்பி அந்த வரி ஞாபகம் வருது. நம்மள கூலம் என்றால் தானியம், கூலி என்றால் அந்த தானியத்தை பெறக்கூடியவன், அந்த கூலிக்காரன் தானியத்தை பெறக்கூடியவன். பழனி சம்பா சோறு இருக்கு கூலத்துக்காக கூலிக்காரன் உலகம் முழுக்க போய் பாடின ஒரு வரலாறு நமக்கு இருக்கு. அதை நாம எழுதுனதில்லை, அந்த வரலாறு நமக்கு தெரியாது. இங்க சுரேஷ்குமார் இந்திரஜித் அவர்கள் ஒரு வரலாறு நம்மகிட்ட சொல்லும் போது இங்க இருக்கக்கூடிய பல பேருக்கு முதல் முறையா அந்த வரலாறு கேட்டிருப்பீங்க நீங்க. இலங்கை தமிழ் ஈழம் என்று சொல்லும் போது அதுக்குள்ள இவ்வளவு பெரிய வரலாற்று சோகம் ஒன்று இருக்கு உங்களுக்கு தெரியாது. நேற்று தெளிவத்தை அவர்களிடம் பேசிக் கொண்டிருந்த ஒரு விஷயம் சொன்னார். மலையகத்திலே குடியுரிமை பறிக்கப்பட்ட மக்கள், குடியுரிமை இல்லாமலாக்கப்பட்ட மக்கள், ஒரு சாரார் இந்த ஒப்பந்தங்கள் படி இந்தியாவுக்கு வந்தாங்க. மிச்ச பேர் அங்கதான் இருந்தாங்க. அவர்களை எங்க அனுப்புறதுன்னு தெரியாம ஒரு நிலைமையில பெரும்பாலும் வடக்கு பகுதி, கிழக்கு பகுதிகளுக்கு அனுப்புறாங்க, மட்டக்களப்பு பகுதிகளுக்கு. அப்போதான் அங்க குடியேற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. காடு அழித்து விவசாயம் பண்ண வேண்டியிருக்கு. அங்க போய் இவங்க போறாங்க. போகும்போது எந்த ஆவணமும் இல்லாம நிலத்தை கொடுத்து நீ இதை பண்படுத்துன்னு சொல்றாரு. ஒரு காட்டை பண்படுத்துவது என்றால் என்ன என்று எங்களை போன்றவர்களுக்கு தெரியும். நாங்க காட்டு விவசாயம் பண்ணக்கூடியவங்க.
அது எப்படி என்றால் ஒவ்வொரு கணமும் இப்படி சொல்லலாம், ஒரு கடல்ல அலையை ஒதுக்கி ஒதுக்கி விவசாயம் பண்ற மாதிரி 10 நாட்கள் கவனிக்கவில்லை என்றால் திருப்பி காடாயிடும். ஏன்னா அது பூமத்திய பகுதி, தொடர்ந்து மழை பெய்யக்கூடிய பகுதி. வண்டி பகுதியுடைய சித்திரத்தை உங்களுக்கு தெரியும். மண்வெட்டியை கொண்டு மண்ணை அள்ளி அகற்றி அதில் ஊறக்கூடிய தண்ணி எடுத்து குடத்தில் எடுத்துக்கலாம், அவ்வளவு தண்ணி வரும். அங்க நிலத்தை பண்படுத்தி விவசாயம் பண்றாங்க. நிலம் பண்பட்டோன்னு அங்கே திருப்பி அடிச்சு துரத்துறாங்க அடுத்த இடத்துக்கு. கடைசியா ஒன்று சொன்னார், கடைசியா நடந்த போரில் கூட பெரும்பாலும் இறந்து போனவர்கள் மலையக தமிழ் அங்கே போய் குடியேறினவர்கள் தான். தொடர்ந்து வரலாறு முழுக்க பந்து போல அடிக்கப்படக்கூடிய ஒரு மக்களுடைய கதையை எழுதின ஒரு படைப்பாளி. இந்த இடத்துல இருந்து கொண்டு நம் இலக்கியத்துக்கு மட்டும் அந்த அங்கீகாரத்தை கொடுக்கவில்லை, நம்முடைய வரலாற்றை எழுதுவது கூட தான் அந்த இலக்கியத்தில் பணி என்று நினைத்து அந்த விருதை நாம் கொடுக்கிறோம். அவருடைய ஒரு நாவலுக்கு நான் ஒரு முன்னுரை எழுதியிருக்கிறேன், குடைநிழல் நாவலுக்கு. இந்த குடைநிழல் நாவல் தோட்டக்காட்டில் இருந்து, தோட்டக்காடை பற்றி சொல்றார். இந்த தோட்டக்காடுங்கிற வார்த்தை எப்படி பயன்படுத்தப்படும் சொல்வது மிக நுட்பமானது. நீ யாருன்னு கேட்டா, நீ உன்னை தோட்டக்காட்டான் சொல்றாரு. உங்களுக்கு தெரியும் அந்த வார்த்தையோட அர்த்தம், தோட்டக்காட்டான். தோட்டத்தை எடுத்துறீங்க, காட்டான் சொல்றாங்க. கேட்டா இல்ல தோட்டக்காட்டான்னு சொல்றோம். தோட்டக்காட்டான் வார்த்தை அது வெளியே சொல்ல மாட்டார். தன்னை தோட்டத்திலிருந்து வந்தவன் என்பதை கூடுமான வரைக்கும் வெளியே சொல்லாமல் இருக்கிறது அதனுடைய பண்பாடா இருந்திருக்கிறது. ஆகவே தான் எழுத வரும்போது நான் தெளிவத்தை தோட்டத்திலிருந்து வந்தவன் சொல்லிக் கொள்வது ஒவ்வொரு பாடலும் சொல்கிறார், தெளிவத்தை ஜோசப் பேர் வைத்துக் கொண்டார். அப்படி வைக்கக்கூடிய பழக்கமே அங்கே கிடையாது அப்படிங்கிறார். அதனால தான் தெளிவத்தை நான் தோட்டக்காட்ட நாம அங்கிருந்து வந்திருக்கேன் அதான் எழுதுறேன் என்று சொல்வதற்காக அந்த வைத்துக்கொண்ட பேர். அங்கிருந்து மக்கள் கிளம்பி வந்து ஆசிரியர் வேலை, சின்ன சின்ன வேலைகளை செய்து கொண்டு கொழும்புல வாழறாங்க. இந்த கொழும்புல வாழக்கூடிய மக்கள் அவங்களுடைய வாழ்க்கையுடைய அடுத்த கட்டத்தை பற்றி சொல்றார். அது எப்படின்னா, அடுத்து சின்ன சின்ன வேலைகளுக்கு அவங்க போக வேண்டியிருக்கு. அப்ப அவங்க என்ன பெரிய போட்டியை சந்திக்க வேண்டியிருக்குன்னா, 2 தரப்பிலிருந்து போட்டியை சந்திக்க வேண்டியிருக்கு. ஒன்று சிங்கள பேரினவாத மைய ஓட்டத்திலிருந்து, இன்னொன்று அதற்குள் போராடி கொண்டிருக்கக்கூடிய ஏற்கனவே அனைத்தையும் அடைந்து விட்டு இருக்கக்கூடிய யாழ்ப்பாண தமிழ் மக்கள். ஒரு ஓமை என்று சொன்னால், ஆமை முட்டை பறிப்பது போல சில ஆவணப்படங்கள் நீங்க பார்க்கலாம். லட்சக்கணக்கில் ஆமை குஞ்சுகள் பொறிச்சு வெளியே வரும், லட்சக்கணக்கில் வெளியே வந்து கடலை நோக்கி ஓடும். ஒருவே ஒரு 10 அடிக்குள்ள கடல் இருக்கும். ஆனா அந்த 10 அடி தூரம் ஓடி போறது என்பதுல வானம் முழுக்க பறவை இருக்குது சாப்பிட்றதுக்கு. லட்சத்துல ஒரு 1000 10,000 கடலை போய் சென்று சேரும். அந்த கடலை சென்று சேர்ந்தால் அங்க இதை சாப்பிட்றதுக்கு கூட்டம் கூட்டமா மீன் நின்று இருக்கும். இந்த மீன்ல தப்பி ஒரு 5 ஆமை வந்து உயிர் பிழைக்கும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை சூழல் தான் இந்த படைப்பில் இருக்கு. இந்த படைப்புகளை படிக்கும்போது வரக்கூடிய ஒரு மன எழுச்சி என்பது எங்க நாமளே பதிவு பண்ணுவதை விட்டுவிட்டோம் என்பதுதான். பதிவு பண்ணதை விட்டு விடும்போது வரலாறு இல்லாதாகுது. வரலாறு இல்லை என்றால் சிந்திக்க முடியாமல் ஆகிறது. சிந்திக்க முடியலன்னா எந்த வகையான மீட்புக்குமான கருவிகளை உருவாக்க முடியாமல் போகுது. வரலாறு இழந்ததுதான் முதல் இழப்பு. அதிலிருந்து தான் மற்ற அனைத்தையும் இழந்திருக்கிறோம். ஆகவே நமக்கு வரலாற்றை மீட்டு எடுத்து கொடுக்கக்கூடிய கலைஞர்கள் நம்முடைய ஆசான்கள் மட்டுமல்ல, ஒரு வகையில் நம்முடைய முன்னில் தோன்றி இருக்கக்கூடிய மானுட தெய்வங்களை தான் என்று தான் நான் சொல்லுவேன். நம்ம அலெக்ஸ் கேலியுடைய கதை, அதை அந்த இளைஞனை வந்து கப்பலுக்குள்ள அடைக்கிறாங்க. கப்பலுடைய அடித்தட்டுல முழு இருட்டு, அதுல சங்கிலியை போட்டு கட்டிடுறாங்க. அதை வந்து 8 மாதம் கழிந்து அமெரிக்கா போன பிறகு சங்கிலியை உடைப்பாங்க, உணவை மேலிருந்து போடுவாங்க. இவன் இங்கேயே மலம் கழிக்கிறாங்க. இந்த இளைஞர் அந்த மலத்தை எடுத்து அந்த கப்பலுடைய சோர்ல அடிக்கிறான். அதுல கையால குத்தி நாட்களை கணக்கு வைக்கிறான், எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு. ஏன்னா இருட்டு பகல் வெளிச்சம் எதுவுமே கிடையாது. அப்ப அந்த ஒரு சின்ன துளை வழியாக இருட்டு வெளிச்சம் மாறி வருதை வைத்து அந்த மலத்தில் அடையாளம் வைக்கிறான். மலத்தில் குறித்து போடப்பட்ட ஒரு காலம், மலத்தில் கணக்கு போடப்பட்ட ஒரு காலம், அதுதான் அடிமையோட வாழ்க்கை. ஆனா தெளிவு தேசப்படைய ஒரு கதையில வந்து முடிக்கலாம்னு நினைக்கிறேன். அதுல தெளிவத்தை ஒரு எஸ்டேட், அதுல ஒரு பாட்டி, ஒரு பேத்தியை ஒருத்தன் சுத்தி வரான். பேத்தியை வந்து எப்படியாவது கவர்ந்து உடல் உறவு வைத்துக் கொள்ள முயற்சி பண்றான். இவர் பாட்டி 2-3 சந்தர்ப்பத்தில் அதை ஊகிச்சுக்கிறான்.
அந்த பொண்ணு திரும்பி வருது. அந்த பொண்ணு திரும்பி வரும்போது பாட்டி வேற ஒரு விஷயத்தை பேசுறா. அதாவது ஒரு கதை சொல்றா, இந்த மாதிரி ஏமாந்து போன வேறொரு கிழவியுடைய கதை. அந்த கதை என்னன்னா, இந்த கிழவி தன்னை பத்தி சொல்லுதுங்கிறது பேத்திக்கு புரியுது. அதனுடைய உள்ள கிடக்க என்ன, அது உள்ள என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, கற்புங்கிற ஒரு பெரிய விஷயம், அதை விட்டு கொடுத்தீங்கன்னா நீ சாதாரண பெண் ஆயிடுவ, அதை விட்டு கொடுத்தேன்னா நீ எல்லாத்தையும் இழந்துடுவ என்று சொல்லுது. இந்த கதையில் இருக்கக்கூடிய நயத்தக்க நாகரிகம் இருக்குல்ல, அது ஒரு கணம் என்ன ஒரு அசைத்து விட்டது. எப்படிப்பட்ட வாழ்க்கையில எவ்வளவு சூட்சமான ஒரு உறவு இருக்கு. எப்படி வீட்டை விட்டு வெளியே போற, காலை உடைச்சு அடிப்பில் வைப்பேன்னு சொல்லலாம் இல்லையா? அது சொல்லல. இதெல்லாம் சரி வராதுன்னு சொல்லலாம் இல்லையா? அது சொல்லல. ஒரு கதை சொல்றா, இப்படித்தான் 50 வருஷம் முன்னாடி ஒரு கிழவிக்கு இது நடந்தது. அந்த கதையை நான் உங்கள் முழுசா நான் சொல்ல வரவில்லை, அந்த கதையை நீங்கள் படித்து பார்க்கலாம். அது அந்த செய்தி பரிமாற்றம் நடக்கிறது இருக்குல்ல, அது 2 கூலிகள் நடுவில் அல்ல, அடிமைகள் நடுவில் அல்ல, 2000 வருட நயத்தக்க நாகரிகமும் பண்பாடும் கொண்ட நாகரிகத்துடைய 2 உறுப்பினர் நடுவில், தீட்டி 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 வைரத்துக்கு நிகராக கூர்மை அடைந்த ஒரு மொழியில் பிறந்த 2 பேர் நடுவில். அதை எழுதி காட்டினவர் தான் தொலைவித்தை ஜோசப் அவர்கள். இந்த மேடையிலே அவர்களுக்கு